குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் உங்களோட சந்தோஷமும் ஆரோக்கியமும் பெருக இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மக்களே, இன்றைக்கி January 3rd 2026 இந்த இயரில் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 2-3 கோயிலை வந்து கவர் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆருத்ரா. ஸோ அதனால் வந்து நம்ம சிவன் கோயிலுக்கும் போவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் வீட்டில் இருந்து கிளம்பணும். மணி வந்து கரெக்டாக 7 மணி ஆகுது மக்களே. மணி பாருங்கள், கொஞ்சம் ஃபாகாக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, நம்ம பைபாஸோட சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ நேராக போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணோம். ஜியோவில் பண்ணிவிட்டு நேராக போக வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஸோ மக்களே, ரெகுலராக நம்ம ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணுற இடம் ஜியோக்கு வந்தாச்சு. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி ரேட் வந்து அதே தான், ₹102 ₹101.25. A few hours later. மணி வந்து இப்போது 1 மணி ஆகுது. ஆக்சுவலாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னையில் கிளம்பும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் மக்களே, கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலில் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸில் வரும். ஸோ இதுதான் கோயில். உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மணி 1 மணி ஆகுது, ஆனால் வெயில் கம்மி. அப்படியே வாங்க உள்ளே போய் கோயிலை சுற்றி பார்ப்போம். ஆனால் சாமி பார்க்க முடியாது. 12 மணியோட க்ளோஸ். இதோட 4 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு யுனெஸ்கோ சைட் மக்களே. இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுது. தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே பிரம்மாண்டமான ஒரு கோவில் மக்களே இது. வாங்க பார்ப்போம் அப்படியே உள்ள போயிட்டு. ஆக்சுவலாக வந்து சிதிலம் அடைஞ்சிருந்த இந்த கோவிலை வந்து நல்லா வந்து புதுப்பிச்சுருக்காங்க. அது நான் என்ன டைம்னு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் அந்த பழைய ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயாவும் இங்கே வந்திருக்காரு. லேட்டஸ்ட்டாக தான் வந்துட்டு போனார். ஸோ இது ஒரு காலத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோட்டையாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இது ஒரு கோட்டை. அதாவது பார்த்தீங்கன்னா, கோட்டையில் இருக்கிற இந்த மதில் சேவர்லாம் வந்து இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கோவிலோடது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது இங்கே இதை வந்து ஒரு கோட்டையாக வச்சுட்டு இருந்தபோது அதெல்லாம் கட்டியிருந்தாங்க.
ஸோ நிறைய இடிக்கப்பட்டது மக்களே. இது இங்கே நிறைய இடிச்சிட்டாங்க கோவிலை. இந்த கில்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, நார்த் இந்தியாவில் வந்து இங்கே படையெடுத்தவங்க வந்து இதை அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி பல்லவ மன்னர்கள் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன் வந்து பல்லவ மன்னன் பாண்டிய மன்னன் வந்து இந்த கோவிலை அழிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மெயின் பில்டிங் மட்டும் விட்டார். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய இதுவாக இருந்திருக்கு. இங்கேயும் மண்டபங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அழித்து கழுதையை விட்டு ஏர் ஓட்டியிருக்காரு. ஸோ உள்ளே போகிறாங்க. ஆனால் மணி 1 ஆகுது, 12 மணியோட க்ளோஸு. உள்ள சாமி திறந்துருக்காங்களான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பெரிய கோவில் வந்து ஆணோட அம்சம் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில். ஸோ துவாரபாரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது. திரை போட்டு மூடியிருக்காங்க, ஆனால் கோவில் திறந்தான் இருக்குது. முருகர் பாருங்க, முருகர் உள்ள வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருக்குங்க. அதனால தர போட்டு மூடி இருக்காங்க. ஒரு சிலையும் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. Ten minutes later. உட்கார சொல்லுங்க. இன்னைக்கு ஆருத்ரா எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. என்ன பண்றது? செல்ல பாத்துங்க, அப்படியே அவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது உங்களால. செல்லுல பார்க்க அதான் கற்றுக்காதீங்க. சாமி பார்த்தீங்களா அப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆருத்ரா மக்களே கரெக்டாக வந்து பூஜை பண்ணும்போது வந்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கும் காமிச்சிட்டேன். சார் நல்லா காத்தடிக்குதுங்க, சூப்பராக காத்தடிக்குது. இதே பாருங்க இப்படி கட்டியிருக்காரு. ஸோ அவர் கட்டியிருந்த போது இது ஃபுல்லாக தங்கத்தினால அந்த தகடை வந்து வச்சுருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த படையெடுப்புகளால் அது எல்லாம் திருடப்பட்டிருக்கு மக்களே. ஸோ இது இப்போ வந்து எல்லாமே வெறுமனே இது வந்து கிரானைட்டுன்னு நினைக்கிறேன்.
நிறைய அழிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உடஞ்ச கோவில் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா மக்களே, ஃபுல்லாக உடச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, இதெல்லாம் ஒரு மண்டபமா அந்த மாதிரி இருந்துக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உடஞ்சிருச்சு, உடைக்கப்பட்டது. செம்மையா இருக்கு. மரம் பார்த்தீங்களா, பச்சை பசையில் இருக்கு மக்களே. என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலாக அது நாகலிங்கம் மரம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பழனியில் அந்த திருவாவினங்குடியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மரம் தான் அது கூட இருக்கு பாருங்க. இதில் ஒரு பூ பூக்கும் மக்களே. இந்த பூவில் வந்து ஒரு சின்ன லிங்கம் மாதிரியே ஒரு வடிவில் இருக்கும். பூ இல்லை இப்போ, முடிஞ்சால் நான் ஃபோட்டோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ சின்ன சின்ன சிலைகள் இருக்கு. செம்ம காத்துங்க. ஆக்சுவலாக கோயில் மூடிட்டு வாங்கன்னு சொல்லி தான் நான் உள்ளே வந்தது. சாமி பார்க்கறதுக்கு முடியுமான்னு தெரியல. ஆனால் கரெக்டாக 1 மணிக்கு இன்றைக்கி ஆருத்ரா, அதுவும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சாமி பார்த்துருக்கோம். அதுவும் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா நானே நிறைய போர்டு வச்சுருந்தாங்க நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் எடுத்து காட்டிட்டேன் அதே சாக்கா வச்சு. நிறைய கூட்டங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்டுமான வேலைலாம் நடக்குது. சாமி பார்த்து வெளியே வராங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. இந்த கோயிலில் நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. வந்திருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வாங்க. வந்து இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க. என்னதான் பெரிய கோயில் அளவுக்கு இல்லைன்னாலும் அதே மாதிரி ரிப்ளிகா பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதை வந்து நல்லாவே செஞ்சுருக்காரு. பாருங்க, நிறைய மண்டபம்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கோவில் ஃபுல்லாகவே இருந்திருக்கும் மக்களே. அது எல்லாமே அழிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு சிங்க கிணறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோவில், அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் வரைக்கும் அதாவது அந்த சுரங்கப்பாதை இருக்குதுன்ட்டு ஒரு இது இருக்குது, ஒரு செய்தி இருக்குது. பட் ஆனால் அது உண்மையானு எனக்கு தெரியல. அம்மன் கோயில். நந்தி பார்த்தீங்களா, நந்தி உங்களுக்கு காட்டவே இல்லை.
பாருங்க, நான் சொன்னேன்ல சிம்ம கேணி. அதாவது கேணினா அது ஒரு கிணறு. பாருங்க, இங்கே ஒரு கிணறு இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு கிணறு. ஃபுல்லாக இருக்கு மக்களே தண்ணி. ஸோ இதெல்லாம் ஃபுல் கோபுரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க அங்கே. அதாவது ஒருத்தரோட வரலாறை அழிக்கிறதுல அப்படி என்னதான் ஒரு சுகம் தெரியல மக்களே. நம்மளுக்கு தெரியாமல் போன நிறைய ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம்ல. ஆனால் நல்லா பராமரிக்கிறாங்க கோயில். சூப்பராக இருக்குது. இந்திய தொல்லியல் துறை வந்து சும்மா சொல்லக்கூடாது மக்களே. கோவில்னா கோவில் மாதிரி இருக்கணும். சும்மா கம்பி கட்டிக்கிட்டு லைன் விட்டுக்கிட்டு இந்த சிறப்பு தரிசனம் செஞ்சுக்கிட்டு இது வந்தாங்க கோயில். பார்த்தீங்களா, லைன் கிடையாது, அந்த கம்பிகள் கிடையாது. அப்படியே மக்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கணும். 100 200 அப்படிலாம் காட்டிக்கிட்டு சிறப்பு தரிசனம் விஐபிஸு ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது உடன்பாடு இல்லை. என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, நல்லபடியாக சாமி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நேராக போயிட்டு கும்பகோணத்தில் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பெரிய கோயில் போகிறோம். ஸோ அதுவும் பார்ப்போம் போயிட்டு. ஸோ வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம். ஸோ மக்களே, ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு கோட்டையாக இருந்ததுன்ட்டு. அதோட மதில் செவர் பாருங்கள். இது வந்து ஒரு மதில் செவர். இந்த கோட்டை தூண், இந்த கோட்டைக்கெல்லாம் அமைக்கிற வடிவத்தில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கோவிலை வந்து ஒரு கோட்டையாக தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட வெப்பன்ஸ்லாம் வைக்கிற ஒரு இடமா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இதுதான் அது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம இதை வந்து மாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். சோழர்களுக்கு அப்புறமே நிறைய ஆட்சி காலத்தை வந்து பார்த்துருக்க மக்களே இந்த கோவில். ஸோ அது வந்து எனக்கு தெளிவாக தெரியல. முடிஞ்சால் அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். டாய்லெட்லாம் பார்த்தீங்களா, அழகாக வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, நான் உங்களை வந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். A few hours later. ஸோ மக்களே, ஆக்சுவலாக வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் போட்டிருக்கோம். எனக்கு பின்னாடி தான் வந்து மகாலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. முடிஞ்சால் ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு அந்த கோவிலை காட்டுறேன். ஸோ இங்கே வந்து திருவிழா வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து தேர் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். சும்மா பிரம்மாண்டமான ஒரு தேரை கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து உப்புலியப்பன் கோவில்னு 108 திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேர் காட்டுறோம் பாருங்கள். பாருங்க உங்களே, உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது ஒன்றுங்களா, இது வந்து குட்டி தேர். அந்த அங்கே ஒரு தேர் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பெரிய தேருங்க. பாருங்க எப்படி கட்டுறாங்க.
ஆனால் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி பில்டில் இருக்கும். இது வந்து திருவிழா வரும்போது இந்த மாதிரி சாரம் கட்டுவாங்க போல். ஸோ இங்கே வந்து கோவில் உள்ளே இருக்குது. ஸோ ரூம் வந்து இப்போ தான் வந்து செக்இன் பண்ணோம். நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். The next day. ஸோ குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து டே 2. நேற்று வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே திருவிடைமருதூர் வந்து வரதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு நடுவில் வந்து நம்ம ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலை வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு போனோம். அது வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கு மேலே போடுவேன். ஸோ இப்போ வந்து எங்கே போக போகிறோம்னா ஆடுதுறை அப்படின்ட்டு ஒரு ஏரியாவில் இருக்க கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இந்த விளக்கேற்றுற வேலைலாம் இருக்குங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போவோம். வாங்க, போயிட்டு நேராக சென்னை தான் கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க மக்களே, கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து இங்கே மகாலிங்க சுவாமி அப்படின்ட்டு ஒரு கோவில் திருவிடைமருதூரில் இருக்குது பாருங்கள். இந்த கோவிலுக்கு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் எழுந்துக்கிறதே டைம் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு வந்து பெரிய கோயில் போயிருந்தோம், தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ அங்கே வந்து சுற்றி பார்த்ததெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதே மாதிரி சென்னையிலேருந்து வந்தோம்ல, அதனால் எழுந்துக்கிறது ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இப்போது சொன்ன மாதிரி இந்த ஆடுதுறையில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நேராக வந்து சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்க, வேலை நடக்குது, திருப்பணி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் பயங்கர சவுண்டாக பேசுகிறாங்க. சண்டை போடுறாங்களா இல்லை நார்மலாக பேசுகிறாங்களான்னு தெரியல. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு கோவிலை பார்ப்போம். கண்டே அதுவும் ஒரு ஹாப்பனிங்கான ஒரு இடம் மக்களே. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது சூரியனார் கோவில். ஆதீனம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே எதுக்கு விளக்கேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது மக்களே. இந்த போர்டில் இருக்குது, அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே வந்து விளக்கேற்றத்துக்கான பலன். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கங்க. இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்தந்த தோஷத்துக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். ஸோ இதெல்லாம் தான் மக்களே. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னா இங்கே வந்து விளக்கேற்றுங்க. சாமி பார்த்தாச்சு. அண்டு நிறைய வேலை போயிட்டு இருக்கு. சீக்கிரமாக வந்து கும்பாபிஷேகம் தான் நினைக்கிறேன்.
ஸோ ஆக்சுவலாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, நல்ல தரிசனம். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க மக்களே, கோயில் வெளியிலே நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில் உள்ள வரவங்களை வந்து பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக லைனில் தான் போவாங்க, லைனில் போக மாட்டாங்க, ஸ்பெஷலில் தான் போவாங்க அப்படின்ட்டு வெளியிலே பேசி உள்ளே கூட்டின்னு வந்துடுறது. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எடுக்கிறதில்ல, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே கூப்பிட்டு போகிறது. இதனால என்ன ஆகுது, நம்ம லைனில் நிற்கிறோம், அந்த லைன் போவே இல்லை. அவங்க சைடில் கூப்பிட்டு வந்து நம்ம எக்ஸிட்டில் இருந்து உள்ளே கூப்பிட்டு வராங்க, உள்ளே கூப்பிட்டு வந்து சாமி காட்டுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உள்ளே சாமி கும்பிட போகிறோம், அந்த ஒரு பீஸே கிடைக்கிறது இல்லைங்க. ரொம்ப வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ ஆக்சுவலாக நேற்று அந்த கங்கை கொண்ட சோழபுரம் போனோம் பார்த்தீங்களா, அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எதுவும் இல்லை மக்களே. அதே மாதிரி நைட்டு வந்து இது போனோம், பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில். ஸோ அங்கேயுமே இல்லை, நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி கோவிலில் தான் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்லாம் இருக்குது. ஸோ அதை அந்த ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி போனாலும் சரி, கோவிலுக்கு ஏதோ ஒரு லாபம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் போகிறதுலாம் வந்து ரொம்ப தப்பு. நம்ம வந்து வெளியே போகிறோம், அந்த வழியில் உள்ளே வந்துட்டு நடுவில் போடுறாங்க, பூந்துட்டு ஒரே இந்த சாமியை பாருங்கள், அந்த சாமியை பாருங்கன்ட்டு. ஸோ நம்ம அந்த சாமி கும்பிட்டு அந்த பீஸ்ஃபுல்லும் போகுது. ஸோ ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இதை வந்து நான் சொல்கிறேன். அண்டு சென்னை கிளம்பியாச்சு, பார்ப்போம் அந்த வழியில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். மக்களே, இங்கே ஒரு பாலத்தில் நிற்கிறோம், கொள்ளிடம்னு நினைக்கிறேன். தண்ணி பாருங்கள் சும்மா எவ்வளோ இருக்குது. அது வந்து பழைய பாலங்க அங்கே இருக்கிறது. அணக்கரை பாலம்னுவாங்க. இங்கே கும்பகோணத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கும்பகோணம் சென்னையிலேருந்து வந்தீங்கனாலும் தான் வரணுங்க. இது வந்து புது பாலம் கட்டியிருக்காங்க. செம்ம காத்தடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுது. செம்ம ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து ரீச் ஆகும்போது மணி வந்து ஒரு 5:30 இருக்கும். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.